Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. The model of Firaun. இந்த ஃபிரௌன் வந்து எஜிப்ட் நாட்டில் ஒரு அரசனாக இருந்தான். இவன் வந்து அரசனாக இருக்கான், நான் தான் அரசனாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் நான் தான் இறைவனும் சொல்லிட்டு இருந்தான். ஃபிரௌன் வந்து அவன் நாட்டு மக்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் பிறந்தா கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறந்தார்கள். அவர்கள் தாயார் வந்து அவர்களை பாதுகாத்து ஒரு பெட்டியில் அடைத்து நதியில் போட்டுவிட்டு அனுப்பிவிட்டார்கள். அந்த நதி அரண்மனையை அடைந்தது. ஃபிரௌனோட ஒய்ஃப் அவங்க வந்து எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வளர்த்தோடனே அந்த பையன் அந்த மூசா நபி வந்து பெரிய பிள்ளையான பிறகு ஃபிரௌன் அவங்களுக்கு வந்து எதிரியாக மாறினாங்க. அப்போ வந்து ஃபிரௌனுக்கு கோவப்பட்டு அவங்கள அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணும் போதுதான் போயிட்டு இருக்கும் போது அந்த நதி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுக்கு கூட்டத்தினாரும் வந்து அந்த நதியை எப்படி நைல் நதியை எப்படி கடக்க வேண்டும் யோசிக்கும் போது அல்லாஹ் வந்து கட்டளையிடுவான், உன்னுடைய கோலை கொண்டு அந்த நதியை நீ அடிப்பீராக அப்படின்னு கட்டளையிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க அப்படி பண்ணுவாங்க. நதியும் வந்து இரண்டாக பிளந்து விடும். அவங்களும் வந்து தப்பித்து அந்த கிடைச்ச பாதையில அவங்களும் தப்பிச்சு போயிடுவாங்க. இதை பின்னாடி பார்த்த ஃபிரௌனும் அவங்க கூட்டத்தினாரும் வந்து பின்னாடியே போய் அந்த நதியை வந்து அடையும் போது வந்து அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா கட்டளையிட்டு பிளந்த 2 நதியும் வந்து ஒன்று கூடி அவங்க அதுலயே வந்து அவங்க ஃபிரௌனும் கூட்டத்தினாரும் வந்து அழிந்து விடுவாங்க. இது வந்து ஒரு சாட்சியா இருக்கிறதுக்காக தான் வந்து அல்லாஹ் வந்து இதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கான். இன்னமும் வரக்கூடிய காஃபிர்களுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கிறதுக்காக அல்லாஹ் வந்து இது பதப்படுத்தி வச்சிருக்கான். எஜிப்ட்ல இருக்க கண்காட்சியில அத்தாட்சியாக ஃபிரௌனை வந்து வச்சிருக்காங்க. அதோட மாடல் தான் இந்த இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.